டென்ஸ் இந்த மூவியை பார்த்திபன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 13 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு தான் கூட படிக்கிற பொண்ணோட பாண்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அங்கேயும் இவங்க கட்டடிச்சுட்டு போகிறாங்க. போகிற வழியில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வந்து இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிஸ்டீரியாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அதை அப்படியே ஆப்போசிட்டாக சயின்டிஃபிக்காக அதை வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக வந்து படத்தை கொண்டு போயிருப்பாங்க. கடைசியாக இந்த 13 பையங்களும் அவங்க நினைச்ச மாதிரியே வந்து பாட்டி வீட்டுக்கு போனாங்களா, அதுக்கு இடையில என்னென்ன பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சு மீண்டு வந்தாங்களா வரையா, அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த 13 பையங்களும் அவங்களுடைய ஆக்டிவ் வந்து பிச்சு மிரட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 13 பையங்களும் வந்து தன்னை ஒரு அடல்ட் அப்படின்னு வந்து தன்னோட வீட்டில் ப்ரூவ் பண்ணணும். இது நாள் வரைக்கும் நம்ம எங்கே போனாலும் பெர்மிஷன் தர மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸை கட்டடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு அடல்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணி எங்கள் வீட்டில் எங்கனால வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இது ஒரு சேலஞ்சு அவங்க பண்ணுவாங்க. அந்த சேலஞ்சு எவ்வளோ தப்பாகுது, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அந்த படத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. படத்தில் எமோஷனல் சீன் இருக்கட்டும், சின்ன சின்ன லவ் சீன் போர்ஷன் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு பார்த்திபன். இந்த டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே தரமானது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இந்த வாரத்திலே இறங்கினதில் பெஸ்ட் மூவி வந்து இந்த டென்ஸ் மூவி தான். நிறைய ஆடியன்ஸ் வந்து இந்தியன் 2க்கு போகாமல் இந்த டென்ஸ் மூவி வந்து நிறைய பேர் பார்க்க விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கான வேல்யூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.